ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 தவிர நிஃப்டி பேங்கும் சென்செக்ஸும் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் அன்றைக்கி பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் படிப்படியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 31 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,572 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 80,424 பாயிண்ட்ஸில் இருக்குது. 12 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் 148 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. 50,368 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 358 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 41,236 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 2,667 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஏஎஸ் 1,802 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐஎஸ் கண்டினியூ செல்லிங் இந்த ஆகஸ்ட்டில் செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க 2,089 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இந்த ஆகஸ்ட் மந்தில் கன்சிடர் பண்ணதில் ஒரு ஹையஸ்ட் பையிங்னா அதை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு 9ஆம் தேதி ஒரு 406 கோடிக்கு வாங்கியிருக்காங்க நெட் பையர்ஸாட்டு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒரு 766 கோடிக்கு ஒரு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டோட்டலாட்டு எஃப்ஐஎஸ் இந்த ஆகஸ்ட் மந்தில் வெறும் 3 நாள் தான் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கு மிச்சம் உள்ள நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் அதே இது டிஎஸ் பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்றதுக்கு ஈக்குவலாட்டு டிஎஸும் மார்க்கெட்டில் கன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட்டு எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த பேங்க் கன்சிடர் பண்ணியிருந்தேன். நான் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டில் அது என்ன பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகலை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேங்க்கில். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இன்னைக்கு 5% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நான் நேற்றைய வீடியோவில் அப்டேட் கொடுத்துருந்தேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. சுகுமாரன் நாயர் நியூ எம்டி அண்ட் சிஓட்டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5% ரேலியாக இருக்குது. இன்றைக்கி 471 ரூபா வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 462 ரூபாவில் ஒரு 2.5% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை. ஸோ இன்னைக்கு நியூ எம்டி அண்ட் சிஓ அப்பாயின்ட் பண்ணதுனால நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்பாயின்ட் பண்ணதுனால அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ரேலியாக இருக்குது. மோராடு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் யூனியன் ப்ராப்ளம் முடியாது வரைக்கும் இந்த ஸ்டாக் இப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோராடு இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அப்டேட் வந்தாச்சு. அதாவது டாடா மோட்டார்ஸும் அந்த டாடா மோட்டார்ஸோட ஆர்டினரி ஷேர், அந்த டாடா மோட்டார் டிவிஆர், அதை பார்த்தீங்கன்னா அவங்க மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 1ஆம் தேதி, அந்த ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷனுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 1ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் 10 டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 டாடா மோட்டார் ஷேர் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் டாடா மோட்டார் டிவிஆரோட ஷேர் ப்ரைஸ் 749 ரூபா இருக்குது டாடா மோட்டார் டிபிஆரோடது. அதே டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் 1087 ரூபா இருக்குது. நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ராஜில் 10 டாடா மோட்டார் டிபிஆர் ஷேர் உங்ககிட்ட இருந்துன்னா இன்னைக்குள்ள வேல்யூ படி இந்த ஆர்பிட்ராஜில் உங்களுக்கு 119 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஆக்சுவலாக அப்டேட் வந்தாச்சு. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. 10 டாடா மோட்டார் டிபிஆர் ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7 டாடா மோட்டார் டிபிஆர் ஷேர் கிடைக்கும். ஆனால் ரெக்கார்ட் டேட் முன்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கணும். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண டாடா மோட்டார்ஸோட அந்த டிவிஆரும் டாடா மோட்டார் ஷேர் மெர்ஜருக்கான அப்டேட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட ரைட்ஸ் இஷ்யூ க்ளோஸ் ஆயிருக்கு. மோராட்டு 3000 கோடி ரைட்ஸ் இஷ்யூ ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுனது, 19ஆம் தேதி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 3000 கோடி வேல்யூவில் ரைட்ஸ் இஷ்யூ. ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அவங்க போர்டு 3500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போர்டும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிட்டடும் ஆர்கானிக் இந்தியா பிரைவேட் லிமிட்டடும் அந்த ஸ்டேக் அக்யூசியேஷனுக்கு அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா வச்சு தான் இவங்க இந்த ஈக்விட்டி ஷேர் ரைட்ஸ் இஷ்யூவில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மோராட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் இஷ்யூவோட கால அளவு முடிஞ்சிருக்கு. இது டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. அவங்களோட இந்த நியூக்ளியர் பவர் எக்ஸ்பென்ஷனை இன்னும் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில ஸ்டேட்ஸில் லொக்கேஷன் அவங்க சைட் தேடிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்டிபிசி இந்த என்டிபிசி நியூக்ளியர் பவர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை செட்டப் பண்ணி அதை இந்த என்டிபிசியோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட நியூக்ளியர் பவர் அந்த ஜென்ரேஷனை என்ன எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம், அதில் கவனிக்க வேண்டியது இந்த நியூக்ளியர் பவர் மூலமாட்டு கிரீன் ஹைட்ரஜன், கெமிக்கல்ஸ், கிரீன் மொபிலிட்டி, எனர்ஜி ஸ்டோரேஜ், வேஸ்ட் எனர்ஜி, இந்த செக்மெண்ட்டில் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் க்ரோத் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ராஜஸ்தானில் இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் மாஹி பன்சோர் அப்படிங்கிற இடத்துல நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் இவங்க ரன் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. 2.8 GW
வேல்யூ வருது. அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 50,000 கோடி வருதுன்னு 50,000 கோடி வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாட்டம் அவங்க வந்து சில கவர்மெண்ட்டை பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, குஜராத், சத்தீஸ்கர், ஒடிசா, கர்நாடகா அங்கே வந்து தெர்மல் பவர் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க சொல்லியிருக்கிறது எக்ஸ்பென்ஷன் பிளான் மூலமாட்டு 2 ஜிகாவாட் அல்லது 5 ஜிகாவாட்டாக இருக்கிறது குறைஞ்சது 10 ஜிகாவாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எகைன் அண்ட் எகைன் லம்பி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பெர் மெகாவாட்டுக்கு 17 to 18 crores வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்க பெர் யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறது 7 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பவர் சார்ஜஸ். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது NTPCயோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 403 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 1.5% ஏற்றிருக்காங்க. ஸோ என்னோட லாஸ்ட் கன்சிடரேஷன் லெவல் 370. ஸோ எகைன் அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா NTPC ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன். இது NTPC கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ONGC கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ONGC விதேஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 year எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் வியட்நாமில் பண்ணுறதுக்கு ஒரு 16 years எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 3 years எக்ஸ்டென்ஷன் வந்து சவுத் சைனா சீல ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு. வியட்நாமோட அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஷேரிங் கான்ட்ராக்டை வந்து அவங்களோட பிளாக் 06.1 ஆஃப்ஷோர் நாம் கான்சான் பேசின் அங்கே வந்து 2039 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 8th எக்ஸ்டென்ஷன் ஒன்று நான் சொன்ன அந்த சவுத் சைனா சீல பிளாக் 128 அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 yearsக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ONGCக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட்டு. ONGC விதேஷ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 06.1 அந்த பிளாக்ல 45% ஸ்டேக் வந்து ONGC விதேஷ் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது வந்து 1 million tons ஆஃப் ஆயில் அண்ட் ஆயில் ஈக்குவலன்ட் கேஸ் வந்து அங்கே வந்து எடுக்கலாம். அது இல்லாமல் ஜௌரோ பென்ஸ் நெஃப்ட் EPBV இவங்க வந்து 35% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. பெட்ரோ வியட்நாம் வந்து ரிமைனிங் 20% ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் 128 நான் சொன்னது அந்த சவுத் சைனா சீல பார்த்தீங்கன்னா June 15, 2023 வரைக்கும் இவங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு 7th எக்ஸ்டென்ஷனில். இப்போ 8th எக்ஸ்டென்ஷனில் இருந்து 3 years இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்னஸோட ரெகுலேட்டர் அவங்க தான் அந்த PVN சொல்கிறாங்க. அவங்க வந்து 3 years பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க இந்த சவுத் சைனா சீல பிளாக் 128ல். ONGC விதேஷ் வந்து வியட்நாம் கூட இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் வந்து 06.1 அந்த பிளாக்ல 1988 வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. 2006 இவங்க வந்து 2 எக்ஸ்ப்ளோரேஷன் பிளாக் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. பிளாக் 127, பிளாக் 128. இதில் பிளாக் 127 பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பிளாக் 128 வந்து இவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ONGCயில் ரீசெண்டாக வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு 18,365 கோடி ONGC பெட்ரோ அடிஷ்னல் லிமிடெட் ஓபால் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவலும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்குது. ONGCயில் வந்து இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டு 20% ப்ரீமியம் வந்து இந்த நேச்சுரல் கேஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. அதுவும் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாட்டு அந்த க்ரூடுக்கான விண்ட்ஃபால் டேக்ஸ் அதை வந்து ரீசெண்டாட்டு நேற்று முந்தினாத்தை வந்து குறைச்சிருந்தாங்க. அதுவும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் ONGCக்கு. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ONGCயோட ஷேர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. 335 ரூபா அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 1.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 335 ரூபாவில் இருக்குது ONGC. இப்போதைக்கு ONGCயில் வாய்ப்புகள் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ONGCயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப். ஆக்சுவலாக அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. BSE NSEலேருந்து ட்ரேடிங் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இசட் கேட்டகரியில் இருக்குது. அது அங்கே சில ப்ராப்ளம்ஸ் நடந்ததுனால அதை NSE BSE பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NSE BSE அவங்க அந்த சஸ்பென்ஷனை ரிவைவ் பண்ணணும்னா அவங்க சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி 6,50,000 சுமால் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறாங்க. ஷேர் கேபிட்டல் 2 லட்சத்துக்கு கீழே அந்த வேல்யூவில் வந்து 6,50,000 சுமார் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பிரைட்காம் குரூப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இசட் கேட்டகரிலாம் இவங்க கரண்டாக இருக்கிறாங்க. இவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா 3 குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண வேண்டிய இருக்குது. அதாவது ஜூன் குவார்ட்டர், மார்ச் குவார்ட்டர், செப்டம்பர் குவார்ட்டர். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ ரீசெண்ட்லி அவங்க வந்து செப்டம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. டிசம்பரு, நெக்ஸ்ட்டு மார்ச்சு, ஜூன் இந்த 3 குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் போஸ்ட் பண்ண வேண்டிய இருக்குது. அதுக்கப்புறம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதில் டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சஸ்பென்ஷனை ரிவைவ் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கலாம். மோர் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் இப்போதைக்கு அந்த ட்ரேடிங் சஸ்பென்ஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமாட்டோவில் வந்து அப்டேட்டு. ஆன்டிஃபின் சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஜொமாட்டோவில் 1.54% ஆஃப் த ஸ்டேக்கை $408 மில்லியன் வந்து ஒரு பிளாக் டீலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு.
ஆக்சுவலாக அந்த ஆன்டிஃபின் சிங்கப்பூர் ஹோல்டிங்கிறது அலிபாபா குரூப்போட கம்பெனி. இவங்க தான் 1.54% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி $408 மில்லியன். அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 251.68 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4% லாஸ்ட் க்ளோசிங்லேருந்து 4% டிஸ்கவுண்ட் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆன்டிஃபின் வந்து 4.3% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஜொமேட்டோவில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜூன் குவார்ட்டர் அந்த ரிசல்ட்ஸ் படி 4.3% ஸ்டேக் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த டீலுக்கு கோல்ட்மேன் சாக்ஸையும் மார்கன் ஸ்டான்லியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 1.54% ஆஃப் த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க ஜொமேட்டோவில். இது வந்து ஆன்டிஃபின் சிங்கப்பூர் ஹோல்டிங் தான் டைல்யூட் பண்ண போகிறாங்க. மோராட் இது வந்து ஜொமேட்டோவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் பவர் அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதுக்கு நான் ரீசன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிலையன்ஸ் பவரோட தெர்மல் பிளான்ட் 600 மெகாவாட் உள்ள தெர்மல் பவர் வந்து வாங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து ரிலையன்ஸ் பவர் அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் CW அப்படிங்கிற ஷேர், இது வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இவங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு 100 கோடி ஆர்டர் உள்ள 100 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து ஃபோன்பேட் வந்து கிடச்சிருந்துச்சு. அதாவது டெவலப் அண்ட் மேனுஃபேக்சர் சவுண்ட் பாக்ஸஸ் UPI டிரான்சாக்ஷன் அது சம்மந்தமாட்டு இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிலேஷனே 344 கோடியை டச் பண்ணியிருந்துச்சு. இவங்க வந்து ஒயர்லெஸ் டெக்னாலஜிஸ், NFC, ப்ளூடூத், ஒய்ஃபை, லாங் ரேஞ்ச் சிஸ்டம், இந்த 5G LTE, இவங்களோட ஃபினான்ஷியல் 23 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 38% வந்து இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்லேருந்தே கிடச்சிருந்துச்சு. டொமஸ்டிக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணாமல் இவங்க வந்து 14 மில்லியன் ஆஃப் சவுண்ட் பாக்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20% அப்பர் சர்க்யூட் அடிக்கிறதுக்கு காரணமே ஃபோன்பேட்டேருந்து கிடச்ச இந்த 100 கோடி ஆர்டர் தான். ஃபோன்பேட்டேருந்து இந்த கிடச்ச 100 கோடி ஆர்டர் வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிலேஷனில் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுது. 100 கோடி ஆர்டர் வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிலேஷனே 344 கோடி சச்சை தான் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ஆர்டர் வச்சு பார்த்தீங்கன்னா 30% இவங்களோட மார்க்கெட் கேபிலேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இவங்களோட ப்ராமினன்ட் காம்படிஷனில் இருக்கிறது ஹனிவல் ஆட்டோமேஷன், சயன் DLM, சிர்மா SGS, கெர்னக்ஸ் மைக்ரோ சிஸ்டம், இவங்க எல்லாமே இவங்களோட சகாக்களாக இருக்கிறாங்க. இந்த CWD அப்படிங்கிற கம்பெனி ஃபினான்ஷியல் 24 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 21.26 crore சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து CWD கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் எனக்கு இதில் ஷேர் ஹோல்டிங் கிடையாது. இன்றைக்கி ஷேர் வந்து 20% அப்பர் சர்க்யூட் போச்சு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா குரூப்போட சப்சிடரி தான் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க். இவங்க வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து 3% மேலே ஆஃபர் ஃபார் சேலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு மீட்டிங்லாம் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அது வந்து டியூஸ்டே நாளைக்கு வந்து ஷெடியூல்டு ஆகுது. ஸோ அந்த வீடியோ மார்னிங் வரும். ஸோ அன்னைக்கு வந்து ஷெடியூல்டு ஆகுது. ஸோ அதில் வந்து செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கு டிசிஷன் எடுப்புறாங்க. அடுத்தால 3.17% ஆஃப் த ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேலில் ஆஃப்லோட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 13.3 crore ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் விற்க இருக்கிறாங்க. ஸோ அது ப்ரைஸ் வந்து 486 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா 5 நாளில் கிட்டத்தட்ட 20% வந்து கோவிந்தா இருக்கு இந்த வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஷேர். 5 நாளில் 20% மேலே கீழே விழுந்திருக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பட் நான் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். கன்சிடர் பண்ணியிருந்தோன்னா 20% கோவிந்தா இருக்கும் ஹிந்துஸ்தான் ஜிங்கில். இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கிளென்மார்க் ஃபார்மா ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட US கம்பெனியாக இருக்கிற கிளென்மார்க் தெரபெட்டிக்ஸ் அவங்க வந்து ஓலோபெட்டடைன் ஹைட்ரோக்ளோரைன் ஆப்தலமிக் சொல்யூஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு கிளென்மார்க் ஃபார்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு ஆக்சுவலாக இதில் LIC 6.57% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து உங்களோட ரேடாரில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. 204 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன மாதிரிப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்கன்னா இவங்க ஒரு டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். அந்த கம்பெனியை சுகர் ப்ரொடக்ஷன், ஆல்கஹால் மேனுஃபேக்சரிங், பவர் ஜென்ரேஷன், கெமிக்கல்ஸ், மோர் செக்டாரில் இருக்கிறாங்க. அதாவது அதிகப்படியான செக்டாரில் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் உங்களுக்கு மல்டிபிள் சுகர் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 38,000 டன்ஸ் வந்து இவங்க வந்து க்ரஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. 150 kiloliters per day வந்து டிஸ்டிலரி கெப்பாசிட்டி, அதாவது எத்தனால் அண்ட் அதர் ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியில் LIC வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து 4.84% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50.11% இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2.23% ஆஃப் த ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க ஜூன் குவார்ட்டர்ஸ் படி. ஆனால் இப்போ வந்து LIC அதில் வந்து
6.57% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1700 கோடிக்கு மேலே இருக்குது. இவங்களோட ரெவன்யூ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 அந்த வருஷத்தில் 2083 கோடி பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 11% கீழே விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 60 கோடியிலேருந்து 115 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரலாட்டி இது வந்து டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் காப்பரில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து 2.09% ஆஃப் த ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. 447 கோடி ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் அவங்க விற்றுருக்காங்க. 2.085% ஆஃப் த ஸ்டேக்கை விற்றுருக்காங்க ஹிந்துஸ்தான் காப்பரில். ஸோ அவங்க வந்து செல் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 221 ரூபா அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணி விற்றுருக்காங்க. 446.8 கோடிக்கு விற்றுருக்காங்க. 8.17% அந்த ஸ்டேக்கு இப்போ 6.09% குறைச்சிருக்காங்க. மோரலாட்டு ஹிந்துஸ்தான் காப்பரில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ஒரு பிளாக் டீல் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியா வந்து 2 புதிய காசை அக்டோபர் 2 லான்ச் பண்ண இருக்கிறாங்க. 2 புதிய காரை அக்டோபர் 3 வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியா கார்னிவல், அடுத்தது வந்து EV9 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கியா கார்னிவல் வந்து இம்போர்ட் யூனிட்டு. ஸோ அதை வந்து இந்தியா கொண்டு வந்து அதோட ப்ரைஸ் வந்து 50 லட்சம்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா வரும் ப்ரைஸு. ஸோ ஃபஸ்ட் இது வந்து கியா கார்னிவல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய மாடர்ன் டிசைன் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தது கியா EV9 SUV. இது வந்து இந்தியன் லான்ச் டேட் அவங்க இன்னும் சொல்லலை. ஆக்சுவலாக அவங்களோட செகண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க இந்தியாவில். EV6 அவங்களோட EV6க்கு அப்புறம் அந்த EV9 வந்து கொண்டு வராங்க. பட் இதோட ப்ரைஸ் அவங்க சொல்லியிருக்கிறது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே 1 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கியா அக்டோபரில் 2 புதிய காரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. மோரலாயிட்டு இது வந்து கியா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா நியூ சப்சிடரியாட்டு கொண்டு வரதுக்கு இவங்க RBI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட அசட் மேனேஜ்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸோட அசட் மேனேஜ்மெண்ட் அவங்களோட சப்சிடரியாக கொண்டு வரதுக்கு அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாக கொண்டு வரதுக்கு RBI அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், மொரிஷியஸ் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் கம்பெனிஸு, செவரல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அசட்டில் செவரல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அடுத்தது இன்வெஸ்ட்கோ லிமிடெட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்தது IIHL வந்து 60% ஆஃப் த ஸ்டேக் அந்த இன்வெஸ்ட்கோ அசட் மேனேஜ்மெண்ட் இந்தியன் லிமிடெடில் அக்யூர் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.